இந்திய கூட்டணியில மிக முக்கிய கட்சியா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவங்களுடைய இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல பங்கேற்றீங்க, எப்படி இருக்கு சார் மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு? எழுத்து நிற்கிறவங்களுக்குலாம் டெபாசிட் எடுக்கிற அளவிற்கு இந்தியா கூட்டணியினுடைய கட்சிகள் நிற்கிற இடங்கள்லாம் வெற்றி பெறும். சார் தொடர்ந்து சின்னங்கத்திற்கான தடைகள் அப்படி இப்படின்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, அரசியல் தலைவர்கள் கைது அப்படின்லாம், அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்ப தோல்வி எப்படியும் வந்துடும் மத்தியில ஒன்றியத்தில் இருக்கிற அந்த கட்சிக்கு தெரியும். ஒன்றியத்தில் இருக்கிற கட்சிக்கு தெரியும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, மிரட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தளபதி மிக அழகாக சொன்னிருக்கிறார். இன்றைக்கு பிரதமரோடு இருக்கிற கூட்டணியை யாருன்னு சொன்னா இந்த இடி இன்கம் டாக்ஸ், இதுதான் அவங்களோட இருக்கிற கூட்டணியை. மக்கள் எந்த கட்சியும் இல்லை, எந்த மக்களும் இல்லை. ஆக இன்று இந்திய அளவிலேயே இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தளபதி அவர்கள் திராவிட மாடலை அங்கெல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார். நிச்சயமாக இந்தியா கூட்டணி தமிழகத்தில் 40க்கு 40 மட்டுமல்ல, இந்தியாவிலேயே 400 இடங்களை பெறுகிற அளவிற்கு வளர்ச்சி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் அல்ல. அதனாலதான் சீஃப் மினிஸ்டர்ஸ் முதலமைச்சர்களை கூட கைது செய்து, டெல்லியில் இருக்கிற முதலமைச்சர்லாம் செஞ்சு கைது செஞ்சு பார்க்கறாங்க. அது செய்ய செய்ய அவர்களுக்குத்தான் அது தோல்வி முகம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது.